மதுரை இல்ல, சித்தூர் இல்ல, ஆந்திரால, தெலங்கானா இல்ல. தப்பிச்சு அடிக்க கூடாது. உன்னை தேடி வந்து சரிச்சிட வேண்டாம். வாடா. வணக்கம் மக்களே, யூஆர் வாட்சிங் என் அவுட் சினிமா வித் மீ திவ்யா. இவரோட புது படம் ரிலீஸ் ஆனா மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஹிட் கொடுக்காது. இவரோட படம் 20 வருஷம்க்கு அப்புறம் ரீரிலீஸ் பண்ணாலுமே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுக்கும், ஒரு பயங்கரமான கலெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு ரீரிலீஸ் ஹிஸ்டரியிலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோனா மாறி இருக்கு நம்ம தளபதி விஜயோட கில்லி மூவி. எப்பவுமே பாக்ஸ் ஆஃபீஸோட கிங்குனா தளபதி விஜய் தான் அப்படின்ற மாதிரி இந்த கில்லி ரீரிலீஸ் படத்தோட ப்ரீ புக்கிங்கே வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லணும் வசூல்ல. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் வந்து 24 கோடியை தாண்டி இந்த கில்லி ரீரிலீஸ் படத்தோட வசூல் வந்து போயிட்டு இருக்கு. இப்படி வந்து பாத்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் எல்லாம் இந்த கில்லி ரீரிலீஸ ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தா, அஜித்தரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா May 1 அவரோட பர்த்டே அன்னைக்கு ரீரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய பில்லா அண்ட் மீனா இந்த படத்துக்காக தான் வந்து ரொம்பவே ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீரிலீஸோட ட்ரெய்லர் தான் நீங்க பாத்திருக்கீங்க. ரீரிலீஸோட மெயின் பிக்சரை வந்து நாளைக்கு பாப்பீங்க அப்படின்ற மாதிரி அஜித்தோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து வெறிக்கொண்டு வெயிட்டிங்ல இருக்காங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படி நாளைக்கு May 1 அஜித்தரோட பர்த்டே அன்னைக்கு ரீரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய மீனா அண்ட் பில்லா இந்த படங்களோட ப்ரீ புக்கிங் கலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு நடந்திருக்கு அப்படின்ற அப்டேட் தான் இப்ப வெளியாயிருக்கு. இப்ப இந்த 2 படங்களோட ரீரிலீஸோட ப்ரீ புக்கிங் கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்ற அப்டேட் வந்து வெளியாயிருக்கு. அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பில்லா அண்ட் தீனா இந்த 2 படங்களோட ப்ரீ புக்கிங் கலெக்ஷன் வந்து 40 லட்சம் ரூபாய் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போக போக வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ரீரிலீஸ் ஆச்சுன்னா இந்த பில்லா அண்ட் தீனா படங்கள் வந்து எந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வாங்க போகுது, கில்லிய வந்து பாத்தீங்கன்னா அது பீட் பண்ணுமா இல்லையா அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கில்லி ரீரிலீஸோட கலெக்ஷனை விட பில்லா அண்ட் தீனாவோட கலெக்ஷன் வந்து அதிக வசூல் வாங்குமா இல்லையா அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.